இது சாம்பாராக வச்சேன். அந்த பாசிப்பருப்பு சாம்பார். அது நல்லா இருக்கு. தண்ணி மாதிரி வைக்கலாம்னு இப்படி இந்த கத்திரிக்காய் போட்டு. ஆமாம், அது ஒரே ஆவியில் வெந்துரு. இது கடையவே தேவையில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓசியில் தான் போட்டு வேக வச்ச, குக்கரில் போடல. நல்லா வெந்துருச்சு. ஆமாம், அது குக்கரே தேவையில்லை, அதே ஒரு ஆவியில் சூப்பராக வேகும். பாசி பருப்பு பாசிப்பருப்பு வந்து சாம்பார் வச்சா தான் நல்லா இருக்கு. ஆமாம், உப்பு பருப்பு மாதிரி செஞ்சாலும் நல்லா இருக்கு. உப்பு பருப்பு மாதிரி கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சிடுறாங்க ஒரு சிலர். நாம் ஒரு டைம் அப்படி தானே வச்சுட்ருப்போம் முன்னாடியெல்லாம். தண்ணி மாதிரி தான் செய்யலாம்னு நினச்சேன். எங்கள் வீட்டில் வந்து இன்னைக்கு பாசிப்பருப்பு சாம்பார், அப்புறம் இங்கே தக்காளி ரசம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். எங்களுக்கு வந்து பாசிப்பருப்பு சாம்பார் எல்லாருக்குமே பிடிக்கும். பாசிப்பருப்பு வந்துங்க நாங்கள் எப்போ செஞ்சதுன்னே தெரியல, ரொம்ப நாள் ஆயிருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு பாசிப்பருப்பு அந்த உடச்ச பருப்பு சூப்பராக இருக்கும். இன்னைக்கு தான் அது ஞாபகமே வந்துச்சு. அந்த பருப்பு நம்ம வீட்டில் இருக்கிறதே இன்னைக்கு தான். அந்த அவரைப்பருப்பும் சரி பாசிப்பருப்பும் நான் தொடவே இல்லை, அது இருக்கிறதே மறந்துட்டேன். நான் அன்னைக்கு ஒரு நாள் எப்போவோ பாட்டில் பார்த்தது, ஐயோ வீணாக போயிருமேனுமோ இத்தனை பருப்பு கிடக்குதுன்னு நினச்சேன். இன்னைக்கு தான் அது வந்து ஞாபகம் வந்து வச்சிருக்கிற சாம்பார். சாப்பாடு வேறு இப்படி போட்ட நாட்டுக்கு. ஓகே, உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். வாங்க பாசிப்பயிறு சாம்பாரும் ரசம் ஊற்றி சாப்பிடலாம். பாருங்க, தக்காளி ரசம் கொத்தமல்லி போட்டு வச்சிருக்கு. இது வந்து ரசம் வந்து காலையில் வச்சிட்டோம், கீரை பொரியல் பண்ணி ரசம் வச்சது. இப்போ வந்து சாம்பார் மட்டும் சூடாக வச்சாச்சேன்னா கீரை அத்தனை கீரை பொரியல் பண்ணி அவசர அவசரமாக கொடுத்து சாப்பிடவே இல்லை சுகாசு. ஆராதனாவும் அப்படியே கொண்டு வரும். சுகாஸ் வந்து காலையில் கொடுத்தது அப்படியே அரை டிஃபன் பாக்ஸு, ஆராதனா லஞ்சுக்கு கொடுத்தது அரை டிஃபன் பாக்ஸ். ஒரு ஆளே சாப்பிடல, இவ்வளோ சாப்பாடு அப்படியே கொண்டு வந்துடுறாங்க. இல்லைன்னா அப்புறம் டாக்டருக்கு போய் தான் காமிக்கணும், ஒழுக்கமாக சாப்பிட்லினா நம்ம சொல்கிறதுங்க அதுலேயே வாங்குறது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஒன்று வந்து ஆட்டுக்கு போடுறாங்க டெய்லியும். இப்போ குழந்தைங்களுக்கு ஊட்டி தான் விடணும். அவங்க வந்து இப்போ சாப்பிட்ற இதில் இல்லை, வேண்டாங்க ஊட்டி விடுறேன். ஓகே, உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். வாங்க சூடாக சாப்பிட்லாம். ஆமாங்க நண்பர்களே, அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். அங்கே வாரு, சரி போய் ஊட்டி விட்டுரு. வாங்க நண்பர்களே சாப்பிட்லாம் வாங்க. அனைவருக்கும் இரவு வணக்கம்.